ஒரு மனசு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? உண்மையாக இருக்கணுங்க. இப்போ நீங்கள் சின்னதுலேருந்து வளர்றீங்க, வளர்ந்து ஆளாகுறீங்க. ஆளாகும்போது உங்கள் அப்பா வந்து சரியான ஒரு பக்தர். நல்ல சாமி கும்பிடுவார், நல்லா பூஜை புனஸ்காரம் பண்ணுவார், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார். உங்கள் ஃபாதர் அவர் மூலியமா நீங்கள் ஜெனிச்சால் நீங்கள் அவருடைய இது வந்து உங்கள் பாவச்செயல் எதுவுமே இல்லை. உங்கள் தாத்தா காலத்துலேயும் பாவச்செயல் இல்லை, உங்கள் அப்பா காலத்துலேயும் பாவச்செயல் இல்லை. இருக்கிறத வச்சு சாப்பிட்டு பிடிச்சிட்டு பண்ணிட்டு கொப்ப ஒரு முரு பக்தர். அப்படி இருக்கிற பையன் நீங்கள் ஜெனிச்சு வர்றீங்க. ஜெனிச்சு வரும்போது உங்கள் பிரதர்ஸ் வர்றாரு, நீங்கள் வர்றீங்க, உங்கள் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க வீட்டில். அப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும். பெரிய ஹோஹோன்னு கோடி கோடிய பணம் இல்லாட்டியும் கூட என்னங்க அன்பு நிறைஞ்சது இருக்கும், பாசுணர்வு வீட்டுக்குள்ளே இருக்கும். என்னங்க துஷ்ட சக்தி எல்லாம் வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்ல வர்றேன். அவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் உங்கள் அப்பா பண்ணுற பக்தினால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வளையம் இருக்கும். துஷ்ட சக்தி அண்டாத அளவுக்கு வளையம் போட்டுருவார் கடவுள் முருகர். கோப்பாவுடைய நல்ல நடத்தி, கோப்பாவுடைய நேர்மை, கோப்பாவுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு அந்த அனுகரம் உங்களுக்கும் கிடைக்குன்னு சொல்ல வர்றேன். முருகன் வந்து சாதாரணம் இல்லைங்க. நீங்கள் முருகன், விநாயகர், விக்னேஸ்வர் இதெல்லாம் உயர்ந்த கடவுள்கள், மனிதர்களுக்குன்னே பிறந்த கடவுள்கள், மனிதரை பார்க்கறதுக்குன்னே கடவுள்கள். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அவரை நான் வணங்கிட்டு வர்றேன். 12 வயசுலேயே சைக்கிளில் போனவனுங்க. 12 வயசுலேயே மருதமலைக்கு சைக்கிளில் போனேன். அங்கே போய் சேரும்போது நைட்டு 10 ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்போ ஃப்ரெண்ட்ஸு சின்ன சின்ன பசங்க 10 மணிக்கு போகிறோம். மலை மேலே போயிட்ட 10 மணிக்கு நடையெல்லாம் சாத்திட்டு ஐயர் வர்றார். எங்கடா அபுஷ்டுகளை வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இவனுக்கு மொட்டை அடிக்கணுங்க வந்தங்கன்னாங்க. அன்னையிலேருந்து இன்னத்தை வரையிலும் அவரை தான் நான் வழிபடுறேன். சகல வசதியோட சகல செல்வத்தோட வச்சிருக்கார். நான் சொன்ன பழிக்கும். நான் ஒரு வார்த்தை சொன்னால் பழிக்கும். நான் ஒன்று நினச்சினா நடக்கும். நியாயமானதாக இருந்தால் தான் நடக்கும். நான் நியாயமானது தான் நினைப்பேன். வச்சுட்டுங்களா? பாய்.